हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोकम नंबर 5 and 6 எல்லாரும் சேர்ந்து chant பண்ணலாம். देहं प्राणपपीन्द्रियाण्यपि चलां बुद्धिंश्च शून्यं विदुः स्त्रीबालान्तजडोपमास्वहमिति भ्रान्ताभृशं वादिनः। मायाशक्तिविलासकल्पितमः व्यामोहसंहारिणे तस्मै श्रीगुरुमूर्तये नमः। इदं श्रीदक्षिणामूर्तये। राहुग्रस्तदिवाकरेन्द्रसदृशो मायासमाश्चाधनात् सन्मात्रकरणोपसंहरणतो यो भूत्सुषुप्तः पुमान् प्रागस्वाप्समिति प्रबोधसमये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नमः। इदं श्रीदक्षिणामूर्तये। அஞ்சாவது ஸ்லோகத்தில் வந்து சங்கரர் விதவிதமான சிஸ்டம்ஸ் பற்றி சொல்லி எப்படி வந்து ஐயோட ரியல் நேச்சரில் கன்ஃபியூஷன் ஆனது இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் ஆறாவது ஸ்லோகத்தில் அந்த டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸில் ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பேர் என்னது சூன்யவாதம் ஆர் சூன்யவாதி அவனை மட்டும் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் சிஸ்டமை வந்து இப்போது ரெஃப்யூட் பண்ண போகிறார், நெகேட் பண்ண போகிறார். ஏன் பாக்கி எல்லாத்தையும் ரெஃப்யூட் பண்ணாமல் இதை மட்டும் எடுத்துக்கிறார்? அதான் பிரதம மல்ல நியாயப்படி பாக்கி எல்லாத்தையும் அவனே ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டான். அதனால் இவனை மட்டும் நாம் ரெஃப்யூட் பண்ணினா போரும் அப்படிங்கிறதுனால இவனை வந்து ஒரு மெயின் சேலஞ்சராக இப்போது கன்சிடர் பண்ணுறார். ஸோ சூன்யவாதகாவை வந்து ஆறாவது ஸ்லோகத்தில் வந்து ரெஃப்யூட் பண்ணுறார். இப்போ சூன்யவாதி என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னோட எசென்ஷியல் நேச்சர் சூன்யகா அப்படின்னு சொல்கிறான். என்னோடய எசன்ஸே என்ன அப்படின்னா சூன்யம், நத்திங்னஸ், எம்டினஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இண்டிவிஜுவலோட நேச்சர் மட்டும் எம்டினஸ் இல்லை, இந்த வேர்ல்டோட நேச்சரும் வந்து எம்டினஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை சப்போர்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சூன்யவாதி வந்து நம்மளுடைய டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை வந்து பிரமாணமாக எடுத்துக்கிறான். தூக்கத்தில் நம்மளுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும்
ஏற்படுறது இல்லை. வேர்ல்டு இல்லை. வேர்ல்டு இல்லைன்னா ஆப்ஜெக்ட்டு இல்லை. தூக்கத்தில் நாம் சப்ஜெக்டையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. அதாவது சீனும் இல்லை, சீயரும் இல்லை. கரெக்டா? ஹியரரும் இல்லை, ஹேர்டும் இல்லை. அப்போ கேட்டதும் இல்லை, கேட்பவனும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சப்ஜெக்ட் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை, ரெண்டுமே இல்லை. தேர்ஃபோர் சூன்யம். இதுதான் அவனுடைய தத்துவம். இப்போ சங்கரர் சொல்கிறார், சுஷுப்தி அவஸ்தாவில் சூன்யம் இல்லை அப்படின்னு சங்கரர் இப்போது ரெஃப்யூட் பண்ணுறார். எம்டினஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுஷுப்தி அவஸ்தாவில் என்ன இருக்குது? பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. வெரி குட். ஆனால் அது வந்து டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லாத காரணத்தினால நாம் என்ன கன்க்ளூட் பண்ணிடுறோம்? ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாம் வந்து கன்க்ளூட் பண்ணிடுறோம். எம்டினஸ். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் எது ஒன்று டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை இருக்குதுன்னு ஒத்துப்போம். என்னுடைய டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லாததை நான் என்ன சொல்லிடுவேன்? நான் எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். இது வந்து ஜென்ரலாக நாம் எல்லாரும் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்பேஸ் இருக்குது, அது வந்து என்னென்னு கன்க்ளூட் பண்ணிவிடுவோம்? நத்திங்னஸ், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜென்ரலாக வந்து கன்க்ளூட் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுடைய டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை. அதனால நாம் என்ன கன்க்ளூட் பண்ணிடுறோம்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மை என்ன? ஸ்பேஸ் அப்படிங்கிறது நத்திங்னஸ் கிடையாது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி. இப்போ ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் அதை ஆக்குப்பை பண்ணிக்க முடியறது. இப்போ இந்த மிஸ்டேக்கை என்ன பண்ணிடுறோம்? நாம் அப்படியே எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அப்ளை பண்ணிடுறோம். எப்படி வந்து ஸ்பேஸ் என்னுடைய டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை, அதனால் நான் என்ன சொல்கிறேன்? இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் நான். அதே விஷயத்தை எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அப்ளை பண்ணி என்ன சொல்லிடுறேன் நான்? டிரான்சாக்ஷன்ஸுக்கு அது வந்து அவைலபிளாக இல்லாத காரணத்தினால வியாபாரத்துக்கு அது வந்து நாட் அவைலபிள். அதனால வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். தூங்கும்போது இல்லை அப்படின்னு இப்போ யார் சொல்லிடுறா? சூன்யவாதி சொல்லிடுறான். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் சங்கரர் சொல்கிறார், வியாபாரத்துக்கு அவைலபிளாக இல்லாத போதும் அந்த இடத்துல என்ன இருக்குது? பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தூங்கும் போதும் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. அதுதான் என்னுடைய ரியல் நேச்சரும் கூட. சன்மாத்திர ஸ்வரூப அகம், பாவஸ்வரூபா அகம். இப்போ இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துடைய எசன்ஸ். ஸ்லோகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஸ்வப்ன அவஸ்தாலையும் ஜாக்கிரத அவஸ்தாலையும் நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து வேலை பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. கரெக்டாக? ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை பண்ணுறது. ஆர்கன்ஸ்னால் டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ். கரணம்ஸ், பிராணா, பஞ்சகர்மேந்திரியாணி, பஞ்ச ஞானேந்திரியாணி, அந்தக்கரணம், இது எல்லாமே வந்து டிரான்சாக்ட் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக சொல்லணுன்னா மாயாவோட விக்ஷேப சக்தி ஆக்டிவாக இருக்குது. இதே நாம் வந்து சுஷுப்தி அவஸ்தாவுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரணமும் இப்போ என்ன ஆகிடுறது? பாசிவ் ஸ்டேட்டுக்கு போய்டுறது இல்லையா? ஃபங்க்ஷன் பண்ணாத நிலைக்கு அது வந்து போய்டுறது. இப்போ டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து எல்லா காரணமும் தன்னை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறது. இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் டிரான்சாக்ஷன். அப்போ டெக்னிக்கலாக மாயாவோட ஆவரண சக்தி வந்து அப்போது டாமினண்ட்டாக இருக்குது. இப்போ விக்ஷேப சக்தி தூங்கும் பொழுது என்ன ஆகிடுறது? டெம்பரரியாக ரிசால்வ் ஆகிறது.
தூங்கும் பொழுது ஆவரண சக்தி தான் இப்போ ரொம்ப டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கும் பொழுது என்ன சொல்கிறோம், டிரான்சாக்ஷன் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஆக்சுவலி எதை இன்வோக் பண்ணுறதுன்னா அந்த திரிபுட்டியை இன்வோக் பண்ணுறது இல்லையா. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒரு திரிபுட்டியை வந்து இன்வோக் பண்ணுறது, உண்டாக்குறது. இப்போ கண்ணு பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன், கரெக்டாக? என்ன திரிபுட்டி இன்வோக் ஆகும்? சீயர், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, சீன். பார்ப்பவன், பார்க்க உபயோகப்படுத்தும் கரணம், பார்க்கப்படும் பொருள். எந்த டிரான்சாக்ஷன் எடுத்துட்டாலும் இந்த மூணும் வந்து உண்டாகும், இன்வோக் ஆகும். காது கேட்டதுன்னா காது மூலமாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னா ஹியரர், ஹியரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஹர்டு, இது மூணும் நடக்கும். இப்படி ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு திரிபுட்டி வந்து இப்போது இன்வோக் ஆகும். இப்போ நான் வந்து சீயர் ஐ, ஹியரர் ஐ, டேஸ்டர் ஐ, ஸ்மெல்லர் ஐ, நோவர் ஐ அப்படின்னு இதெல்லாம் வந்து எப்படி இந்த ஐயெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு ஐயா இந்த ஐயெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் இப்போ மைக்கை பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நான் சீயர் ஐ அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னோட ஐக்கு கிடைக்கிறது. ஸோ நான் வந்து ஒரு லொக்கேட்டடாக ஒரு ப்ராமினென்ட் ஐயா இப்போ எனக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் ஆனது வந்து இப்போ எனக்கு கிடைக்கிறது. அப்போ நம்மளுக்கு ஜாக்கிரத அவஸ்தாவில் இன்ஃபேக்ட் இந்த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் டிவிஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது இல்லையா. ரொம்பவே நன்னாவே இந்த மூணுத்துடைய விபாகமும் நன்னா தெரியறது நம்மளுக்கு. இப்போ விக்ஷேப சக்தி ஃபங்க்ஷன் பண்ணும்போது கரணங்கள் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது. அப்போது இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியறது. இந்த சீயர் ஐ, ஹியரர் ஐ இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்ன அவஸ்தாவில் ப்ரெசண்ட், கரெக்டாக? நான் ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னாவில் ஆக்சுவலி வந்து என்ன என்ஜாய் பண்ணுறேன்னா என்னோட இண்டிவிஜுவலைஸ்டு எக்ஸிஸ்டன்ஸை என்ஜாய் பண்ணுறேன். இப்போ வந்து என்க்ளோஷருக்குள்ளே இருக்கிறதுனால, அப்போ அந்த என்க்ளோஸ்டு விஷயத்துக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு, லோக்கலைஸ்டு அந்த விஷயத்தை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். நான் பார்க்குறதையே தான் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு என்க்ளோஷருக்குள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகிடுறது, அந்த மீடியம் வந்து அதை வந்து தடுக்கிறதுனால அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து இப்போது இங்கே ஏற்படுறது இல்லையா. அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் ஒரு அந்த ஐக்கு வந்து என்ன ஆகிடுறது, ஒரு குவாலிஃபிகேஷன் ஆனது வந்து என்னுடைய கரணங்கள் மூலமாக இப்போ எனக்கு கிடைக்கிறது. இப்போ நான் வந்து இதை டச் பண்ணிட்டுருக்கேன், இதை நான் பார்த்துட்டுருக்கேன், இதை நான் கேட்டுருக்கேன் அப்படின்னு நான் ஒரு இண்டிவிஜுவலாக இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கண்ணு வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது எது ப்ராமினெண்ட்டாக இருக்கும்னா சீயர் ஐ ப்ராமினெண்ட்டாக இருக்கும், பார்ப்பவன் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். சத்தம் கேட்கும் பொழுது ஹியரர் ஐ வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இப்போ சீயர் ஐ போயிட்டு ஹியரர் ஐ வருது இல்லையா, ஏதாவது ஒன்று தானே அட் எ டைம் நம்மளால் வந்து பண்ண முடியும். அப்போ சீயர் ஐ போயிட்டு ஹியரர் ஐ இப்போது எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ சீயர் ஐ என்ன நான் எக்ஸிஸ்டண்ட்டாக ஆகிடுதா? நான் வந்து பல ஆக்ஷன்ஸ் பண்ணுறேன் இல்லையா, பல ஆக்ஷன்ஸை நம்ம ஏதாவது ஒரு 2 ஆக்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து மைக்கை பார்க்குறேன், மைக்கை பார்த்து முடித்த உடனே டெஸ்க்கை டச் பண்ணுறேன். இப்போ மைக் பார்க்கும் பொழுது சீயர் ஐ ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இது டச் பண்ணும் பொழுது டச்சர் ஐ தான் வந்து இப்போது ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சீயர் ஐ நான் எக்ஸிஸ்டண்ட் ஆகி டச்சர் ஐ வந்து எக்ஸிஸ்டண்ட் ஆகிடுதா? இப்போ சீயர் ஐ போயிடுத்து, டச்சர் ஐ வந்துடுது, டச்சர் ஐ போயிடுது, ஹியரர் ஐ வந்துடுது, ஹியரர் ஐ போயிடுது, ஸ்மெல்லர் ஐ வந்துடுது அப்படி சொன்னால் அதெல்லாம் வந்து அப்படியே நான் எக்ஸிஸ்டண்ட் போயிடுத்துன்னா நான் எக்ஸிஸ்டண்ட் ஆகிறதா? அந்த சீயர் ஐ போயிடுத்து
அப்படின்னு சொன்னால் அந்த போயிடுத்து அப்படிங்கிறது டோட்டலாகவே சிஆர்ஐக்கு அப்ளை ஆகுமா, இல்லை சிஆர் பார்ட் ஆஃப் ஐக்கு அது அப்ளை ஆகுமா? இப்போ நான் வந்து பார்க்குறேன், டச் பண்ணுறேன், அப்புறம் இந்த பார்க்கிற அந்த விஷயம் போய்டுறது, டச் பண்ணுற விஷயம் இப்போது வந்துடுறது. ஆனால் ஐ எப்படி இருக்கு? ஐ வந்து கண்டினியூவஸாக இருந்துட்டே இருக்குது. டோட்டலாக ஐ வந்து நான் எக்ஸிஸ்டண்ட் ஆகிறது இல்லை. சியர் பார்ட் போயிட்டு ஹியரர் பார்ட் வருது, ஹியரர் பார்ட் போயிட்டு டச்சர் பார்ட் வருது. ஏன்னா இந்த சியர், ஹியரர், டச்சர் இதெல்லாம், இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எதனால் எனக்கு கிடைக்கிறது? கரணங்கள்னால இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது. ஆனால் எக்ஸிஸ்டன்ஸு எனக்கு கரணங்கள் மூலமாக கிடைக்கிறதா? எக்ஸிஸ்டன்ஸ் என்னோட நேச்சர் இல்லையா? அதனால் ஐ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கண்டினியூவஸாக த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து என்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அந்த எக்ஸிஸ்டன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதே ஒழிய, அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை, ஒரு குவாலிஃபிகேஷனை கொடுக்கறதுக்கு கரணங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதே ஒழிய, நான் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு கரணங்கள் வந்து காரணம் இல்லை. நான் வந்து எதனோட சப்போர்ட்டும் இல்லாமல் என்னால் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். கரெக்டாக? ஆர்கன்ஸ் எல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணலைன்னா கூட நான் இருந்துட்டே இருப்பேன். இப்போ இதையே வந்து சுஷுப்தி அவஸ்தாக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணினோம் அப்படின்னா, இப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து, எல்லா ஆர்கன்ஸும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிடுறது. இப்போ சியரை இல்லை, ஹியரரை இல்லை, எந்த குவாலிஃபைடு ஐயும் இப்போ இல்லை. ஆல் குவாலிஃபைடு ஐஸ் கான். அப்படின்னா நத்திங்னஸ்ஸா? இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக ஏற்படுற அந்த இண்டிவிஜுவாலிட்டி பார்ட் போகிறதே தவிர்த்து ஐ கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். அப்போ சியராக இல்லாமல், ஹியரராக இல்லாமல், டேஸ்டராக இல்லாமல், ஸ்மெல்லராக இல்லாமல், டச்சராக இல்லாமல் நான் எப்படி இருக்கேன்? இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். நிர்குண சத்தா நான் வந்து இருக்கேன். இந்த எந்த விதமான குவாலிஃபைடு ஆட்ரிபியூட்ஸும் இல்லாமல் நான் வந்து நிர்குண சத்தா இருக்கேன். காது ஆர்கன் ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் எந்த ஸ்டேட்டஸ் என்னை விட்டு போகும்? ஹியரர் ஸ்டேட்டஸ் என்னை விட்டு போகும், அவ்வளோதான். ஆனால் நான் இருப்பேனா மாட்டேனா? நான் டெஃபினட்டாக இருப்பேன் இல்லையா? அது வந்து ஹியரர் ஸ்டேட்டஸை மட்டும்தான் அதனால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். கண்ணு ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா சியர் ஆட்ரிபியூட்டை மட்டும்தான் அதனால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ தூங்கும்போது அந்த இண்டிவிஜுவலைஸ்டு லோக்கலைஸ்டு எக்ஸிஸ்டன்ஸை நாம் வந்து இழக்கிறோம். கரெக்டாக? சவிகல்பக சத்தாவை நாம் வந்து லூஸ் பண்ணுறோம். அந்த ஹியரரை, ஸ்மெல்லரை, டச்சரை, அதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்குல்ல, அந்த இண்டிவிஜுவலைஸ்டு ஐயை வந்து நாம் மிஸ் பண்ணுறோம். ஆனால் எந்த வித ஆட்ரிபியூட்ஸும் இல்லாததுனால நான் வந்து டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிள் இல்லாத எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கேன், பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கேன். இப்போ நோவர் அப்படின்னு சொன்னால் அது ஆட்ரிபியூட்டாக? ஆட்ரிபியூட் இல்லையா? நோவர்னு சொன்னால் கூட ஆட்ரிபியூட் தான் அது இல்லையா? ஆனால் கான்ஷியஸ்னஸ் எப்படிப்பட்டது? ஆட்ரிபியூட் லெஸ். நோவர் அப்படிங்கிறது திரிபுட்டியில் ஒன்று. நோவர், நோவிங் இன்ஸ்ட்ருமெண்ட், நோன், அதுவும் வந்து திரிபுட்டியில் ஒன்றாயிடுறது. திரிபுட்டி எப்போ இன்வோக் ஆகும்? ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்தால் தான் திரிபுட்டி வந்து இன்வோக் ஆகும் இல்லையா? சுஷுப்தியில் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நடக்கிறதே இல்லை. அப்போ நான் எப்படி இருக்கேன்? அந்த டிவிஷன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நான் வந்து நிர்குண சத்தாவாக இருக்கேன், எக்ஸிஸ்ட் ஆகிறேன். அதை எப்படி சொல்லலாம்னா ஜென்ரல் எக்ஸிஸ்டன்ஸாக
நான் வந்து இருக்கேன். இப்போ அந்த ஜென்ரல் எக்ஸிஸ்டன்ஸை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து என்னவா ஆகணும்? நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸராக அகெயின் ஆனால் தான் ஜென்ரல் எக்ஸிஸ்டன்ஸை என்னால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸராக ஆகணும்னா டிரான்சாக்ஷன் நடக்கணும். நான் அன்ஃபார்ச்சுனேட்லி சுஷுப்தி அவஸ்தாவில் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இல்லை. அப்போ பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் என்றைக்குமே டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்காது. அதனால் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இல்லை, அவ்வளோதான். பிரபலமாக இல்லை அந்த எக்ஸிஸ்டன்ஸ், ஆனால் இருக்குது, சாமான்யமாக இருக்குது, விசேஷமாக அது இல்லை. இப்போ வந்து ஆகாசத்தோடு நாம் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணுறதில்லை. அதனால் என்ன சொல்கிறோம்? ஸ்பேஸ் பார்த்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக என்ன சொல்லணும்? ஸ்பேஸ் இருக்குது, எதையாவது கொண்டு வந்து வைக்கலாம், ஸ்பேஸ் இருக்குது அப்படி சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறோம்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸ் ப்ராமினெண்ட்டாக இல்லை. அதனால் நத்திங் அப்படின்னு நாம் மிஸ்டேக் பண்ணிடுறோம். டிரான்சாக்ஷன் இருந்தால் தான் நம்ம பிரபலமாகவே ஆக முடியும். கரெக்டாக? டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கிறதே வந்து தெரியாது. இப்போ ஜென்ரலாக இப்போ குரூப்பில் இருக்கோம் இல்லை, குரூப்பாக ஃபார்ம் பண்ணி குரூப்பில் இருக்கோம். ஒரு குரூப்பில் 5 பேர் 6 பேர் இருக்கோன்னா யாரை நம்மளால் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்? யார் ரொம்ப பேசினா, யார் ரொம்ப அல்ட்டின்டா, யார் ரொம்ப சீன் போட்டா, அவளை நம்மளால் வந்து மறக்கவே முடியாது. இதே வந்து எதுவுமே பேசாமல், எதுவுமே பார்ட்டிசிபேட்டே பண்ணலை, எந்த விதமான டிரான்சாக்ஷனும், நீங்கள் பேசுங்கப்பா நான் சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த ஆளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டீஸ் பண்ணுவோமா? நோட்டீஸே பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த ஆள் மாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பார். அந்த ஆள் வந்து டிரான்சாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலைங்கிறதுனால அந்த ஆளே இல்லைன்னு நம்மளால் சொல்லிட முடியுமா? அந்த ஆள் இருக்கார், ஆனால் பாவம் அவருக்கு வந்து நம்மளை மாதிரி சீன் போட தெரியல. நம்ம இருக்கோம்ல, சொல்லி கொடுத்துடலாம் நம்ம அவருக்கு. ஸோ என்ன ஆகும்? அவள் எந்த விதமான டிரான்சாக்ஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால நம்ம வந்து அந்த ப்ராமினெண்ட்டாக இல்லாததுனால நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே வந்து மறந்து போய்டுறோம். எதுக்கு வேஸ்ட்டாக அவளோட போய் என்ன பண்ணி நம்மளுக்கு என்ன, அவர் தான் பேசவே மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் என்ன பண்ணிடுறோம், அவளை வந்து நாம் மிஸ் பண்ணிடுறோம். இதே குறுக்க நடுக்க ஒரு 4 வாட்டி போயிட்டு வந்தால் யார் அது கேட்போம்ல, அவள் கூட போய் நம்ம பேசணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ஸோ ப்ராமினெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நான் எக்ஸிஸ்டண்ட்டுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. பிரபலமாக இல்லாத ஒரு பர்சனும் உலகத்தில் இருக்காரா இல்லையா? டெஃபினட்டாக இருக்கார் இல்லையா? அதனால் தூக்கத்தில் ஜென்ரல் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு சங்கரர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். தூக்கத்தில் இந்த ஜென்ரல் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கான் அப்படின்னா கிரகணம் பிடித்தார் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆஸ் தோ எக்லிப்ஸ்டு அப்படி சொல்கிறார். ஸோ மாயாவோட ஆவரண சக்தி தான் அப்போது ஆக்டிவாக இருக்குது இல்லையா? தூக்கத்தில் சுஷுப்தி அவஸ்தாவில் மாயாவோட ஆவரண சக்தி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதனால எல்லா ஆர்கன்ஸும் வந்து என்ன ஆகிடுறது, இப்போது பாசிவ் ஸ்டேட்டுக்கு போய்டுறது, ரிசால்வ்டு ஸ்டேட்டுக்கு போய்டுறது. அதனால டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இப்போது எண்ட் ஆகிடுறது. ஒரு டிரான்சாக்ஷனும் இப்போ நடக்கிறதே இல்லை. ஸோ ஜென்ரல் எக்ஸிஸ்டன்ஸ் எந்த ஆட்ரிபியூட்டும் இல்லாத எக்ஸிஸ்டன்ஸாக அது இருக்குது. ஸோ எந்த ஆட்ரிபியூட்டும் இல்லாத எக்ஸிஸ்டன்ஸாக நான் இருக்கிறதுனால தூக்கத்தில் நான் ப்ராமினெண்ட்டாக இல்லை, நான் பிரபலமாக இல்லை. இப்போ ஆஸ் தோ எக்லிப்ஸ்டு அப்படின்னு சொல்கிறார். ராகு கிரஸ்த திவாகரேந்திர சதுருஷோ மாயா சமாஸ்சாதனாத். இப்போ கிரகணம் சமயத்தில்
அது வந்து சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ. சூரிய கிரகணம் போது சூரியனை சந்திரன் மறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மறைக்கிற ஃபியூ மினிட்ஸ் சூரியனே இல்லைப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு நாம் சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் இல்லையா? இப்போ அந்த ஃபியூ மினிட்ஸ் வந்து சூரியன் ப்ராமினண்ட்டாக இல்லை, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? கிரகணம் வர்றதுக்கு அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராமினண்ட்டாக இருந்தது. அப்புறம் கிரகணம் போது அது ப்ராமினண்ட்டாக இப்போ இல்லை. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அது மறுபடியும் ப்ராமினண்ட்டாக ஆக போகிறது. அதே மாதிரி தான் சந்திர கிரகணமும் இல்லையா? சந்திரன் வந்து மறையிறது அப்படின்னு சொன்னால், எக்லிப்ஸ்டு மூன் அப்படின்னு சொன்னால் அது நான் எக்ஸிஸ்டண்ட் மூன் அப்படின்னு நம்மளால் ஒரு நாளைக்கும் சொல்லவே முடியாது. அந்த நேரத்தில் அது அப்போ வந்து ப்ராமினண்ட்டாக இல்லை. அது மாதிரி ஜென்ரல் எக்ஸிஸ்டன்ஸ், சுத்த சத்து, நிர்குண சத், அது வந்து சுஷுப்தி அவஸ்தாவில் மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னாவில் ப்ராமினண்ட்டாக இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் சுஷுப்தி அவஸ்தாவில் மறைக்கப்பட்டார் போல் இருக்கிறது. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த கரணத்தோட அந்த அட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால அது ரொம்ப ப்ராமினண்ட்டாக இல்லை. பட் ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னாவில் எப்படி இருக்குது? ரொம்ப ப்ராமினண்ட்டாக இருக்குது. அதனால் ரொம்ப பிரைட்டாக நான் இருக்கேனான்னு நம்மளுக்கு தெரியுறது. நான் இருக்கேன் அப்படின்றது தெரியுது. பட் சுஷுப்தி அவஸ்தாவில் நான் இருக்கேன் அப்படின்னு நாம் சொல்கிறது இல்லை. அப்போ சுஷுப்தி அவஸ்தாவில் வந்து நான் வந்து எதுவுமே டிரான்சாக்ஷன் பண்ணாததுனால ஐ எம் எம்டி, ஐ எம் சூன்யம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நான் இல்லாத என்டிட்டி இல்லை. ஐ எம் நாட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கணும். ஃபஸ்ட்டில் இங்கிலீஷ் நான் போட்டு ஐ எம் நாட் நான் எக்ஸிஸ்டன்ஸ், அப்புறம் தமிழ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து முதல் 2 லைனோட எசன்ஸ். ராகு கிரஸ்த திவாகரேந்து சதுருஷா புமான்னா இண்டிவிஜுவல் ஜீவா, சதுருஷானா சிமிலர் டு. எதோட இந்த ஜீவா சிமிலர்? ராகு கிரஸ்த திவாகரேந்து. திவாகரஹானா சூரியன், இந்துனா சந்திரன். ராகு கிரஸ்த அப்படின்னா எக்லிப்ஸ்டு பை ராகு, கிரகணம் பிடித்தார் போல். ராகுவை வந்து சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ புராணங்களில் வந்து சூரிய கிரகணம்னா சூரியனை வந்து பாம்பு முழுங்கிடுது அப்படி சொல்லுவாள், ஃபிகரேட்டிவாக சொல்லுவாள். ஏன் அப்படின்னா ராகுங்கிறது வெறும் ஷேடோ, அது வந்து ஒரு நிழல், அது கிரகம் கூட கிடையாது, அது ஜஸ்ட் ஷேடோ. இப்போ சோலார் எக்லிப்ஸ் எப்போ நடக்கும்? சூரிய கிரகணம் வந்து அமாவாசை அன்னைக்கு நடக்கும். அப்போ என்ன ஆகுறது? அமாவாசை அன்னைக்கு நடக்கும். சந்திர கிரகணம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். அப்போ வந்து என்ன ஆகிறது? சூரிய கிரகணம் போது அப்படின்னா சந்திரன் என்ன பண்ணிடுறது? சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வந்துடுறது. அப்போ அந்த சந்திரன் என்ன பண்ணுறது? சூரியனோட வெளிச்சத்தை பிளாக் பண்ணிடுறது. சூரியனோட வெளிச்சத்தை வந்து சந்திரன் போய் பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னா சந்திரனுடைய ஷேடோ வந்து இப்போது பூமியில் விழுறது. இதை தான் நம்ம வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ராகு முழுங்கிடுறது அப்படின்னு ஃபிகரேட்டிவாக சொல்கிறோம். இப்போ சூரியனோட கேஸில் அந்த எக்லிப்சிங் வந்து ராகுனால் நடக்கிறது. இப்போ இந்த ராகு கேதுலாம் வந்து ஒரு அந்த டிகிரிஸ் எல்லாம் வச்சு அந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படிலாம் சொல்லுவாள். இப்போ நம்ம கேஸில் என்ன நடக்குது? மாயா சமாச்சாதனாத், மாயாவோட ஆவரண சக்தினால். சுஷுப்தியில் ஆவரண சக்தி வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அது விக்ஷேப சக்தியை முழுங்கிடுற மாதிரி இருக்குது, எக்லிப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி இந்த செல்ஃப் எக்லிப்ஸ் நடக்கிறது? ஆவரண சக்தி டாமினேட் ஆன உடனே
விக்ஷேப சக்தி ரிசால்வ் ஆகிடுறது இல்லையா. ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து இப்போது இன்ஆக்டிவாக ஆகிடுறது. ஆர்கன்ஸ் எல்லாம் இன்ஆக்டிவ் ஆன உடனே என்ன ஆகிடுறது, நான் சீயர் ஐ இல்லை, ஹியரர் ஐ இல்லை, டச்சர் ஐ இல்லை, அப்படின்னா என்னோடய அட்ரிபியூட்ஸ் எல்லாம் கான். இந்த ரிமூவல் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, இதை தான் ஆவரணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ விக்ஷேப சக்தியை ஆவரண சக்தி ஸ்வாலோ பண்ணுறது. சும்மா ஒரு இதுவாக சொல்கிறார், ஃபிகரேட்டிவாக சொல்கிறார். அப்போ ஆவரண சக்தி டாமினண்ட் ஆகிறது, விக்ஷேப சக்தி வித்ரான். அப்போ கரணம்ஸ் அதெல்லாம் வந்து இப்போது இன்ஆக்டிவ். இப்போ நான் வந்து பார்ப்பவனோ கேட்பவனோ தொடுபவனோ யாருமே இல்லை. இப்போ எல்லா ஆட்ரிபியூட்ஸும் ரிமூவ்டு. எல்லா ஆட்ரிபியூட்ஸும் ரிமூவ் ஆனதுக்கப்புறமும் நான் யாராக இருக்கேன், பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், ஜென்ரல் எக்ஸிஸ்டன்ஸாக நான் வந்து இருக்கேன். சன்மாத்திர கேவல சத்தா. இப்போ நான் வந்து விசேஷ சத்தாவாக இருந்தபோது நான் ரொம்ப பிரைட்டாகவும் ப்ராமினெண்ட்டாகவும் இருந்தேன். சாமானிய சத்தாவாக இருக்கும் பொழுது நான் நான் ப்ராமினெண்ட்டாக எந்த டிரான்சாக்ஷனுக்கும் அவைலபிளாக இல்லாமல் இருக்கேன். இப்போ இதே எக்ஸாம்பிள் தான். இப்போ லைட்டை வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், லைட்டு வந்து என் கையில் ரிஃப்ளெக்ட் ஆனாதான் இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஆக்சுவலி விசேஷ பிரகாசத்தை தான் நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்மளால் ஒரு நாளைக்கும் சாமானிய பிரகாசத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ இல்லை, திருப்பி கை கொண்டு வந்தால் அகெயின் விசேஷ பிரகாசத்தை தான் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் இல்லையா. எப்படி வந்து சித் சிதாபாச அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி சத் சதாபாச. அப்போ நான் வந்து இப்போ ரிஃப்ளெக்டட் சித் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தானே இப்போ நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸோடு மிக்ஸ் ஆகி இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸை தானே நம்மளால் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியறது இல்லையா. அது மாதிரி ரிஃப்ளெக்டட் சத்தை தான் நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியுமே தவிர பியோர் சத்தை நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. சத் ஆபாசை வந்து ப்ராமினெண்ட்டு, பியோர் சத்து சன்மாத்திர நான் ப்ராமினெண்ட். இப்போ கரணோபசம்ஹரணதா, கரணம் உபசம்ஹரணம் ஆகிறது. கரணம்னா என்னது, இந்த கர்மேந்திரியாணி ஞானேந்திரியாணி இதெல்லாம் வந்து வித்ரா ஆகிறதுனால, சம்ஹரணம்னா வித்ரா ஆகிறது அப்படின்னு அர்த்தம். சுஷுப்தா அபூத், ஜீவாத்மா வந்து தூங்கின்னு இருக்கான் அப்படின்னா எந்த டிரான்சாக்ஷனும் இல்லாமல் இருக்கான். இப்போ எந்த டிரான்சாக்ஷனும் இல்லைன்னா சன்மாத்திர ஃபார்மில், அதாவது எந்த குணங்களும் இல்லாத நிர்குண சத்தாவா சதாபாசாவா இல்லாமல் சத்தா அவன் இருக்கான். சிதாபாசாவா இல்லாமல் சித்தா இருக்கான். மைண்ட் ஆக்டிவ் ஆனாதான் சிதாபாச ப்ராமினெண்ட்டாக இருக்கும். மைண்ட் ஆக்டிவாக இல்லாத போது சிதாபாச ரிசால்வ்டு, சதாபாசவும் ரிசால்வ்டு. இப்போ நான் வந்து சத் சித் ஆத்மா புமான் சன்மாத்திர சுஷுப்த அபூத். அப்போ வந்து நான் எப்படி இருக்கேன், சுஷுப்தியில் நான் சன்மாத்ராவாக இருக்கேன். அபூத்னா பீயிங் அப்படின்னு அர்த்தம். நான் சன்மாத்ராவாக இருக்கேன். இப்போ நம்மளோட கேள்வியே என்ன வரும் அப்படின்னா, நான் பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக டீப் ஸ்லீப்பில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? அதுக்கு வந்து மூணாவது லைனுக்கு போனோம். என்ன ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நான் வந்து டிரான்சாக்ஷன்ஸுக்கும் அவைலபிளாக இல்லை, கரெக்டாக? டிரான்சாக்ஷன்ஸுக்கும் நான் அவைலபிளாக இல்லைன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நான் நாட் அவைலபிள் தானே அந்த நேரத்தில். அப்போ எப்படி நான் வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? எப்படி பியோர் சத்து தான் என்னோடய நேச்சர் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த மாத்தியாமிகா என்ன சொல்கிறான், அது பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, பியோர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் சூன்யவாதி சொல்கிறான் இல்லையா.
இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன கொடுமை அப்படின்னா, பியூர் எக்ஸிஸ்டன்ஸும் டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிள் கிடையாது, பியூர் நான் எக்ஸிஸ்டன்ஸும் வந்து டிரான்சாக்ஷனுக்கு. அப்போ அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அந்த விஷயங்கள்லாம். அதனால் வந்து இப்போ நம்ம வந்து இது ப்ரூவ் பண்ணணும், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது. எப்படி வந்து பியூர் கோல்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதோ என்ன பண்ணலாம்? வெறுமே லாக்கரில் பூட்டி வச்சுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். பட் பியூர் கோல்டை வந்து எதோட மிக்ஸ் பண்ணால் ஆபரணம் பண்ணலாம்? எதோடையாவது மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வரும் இல்லை? அது மாதிரி கரணத்தோட மிக்ஸ் ஆனாதான் எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ கேள்வியே சுஷுப்தியில் இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸா நான் எக்ஸிஸ்டன்ஸா? இதுக்கு வந்து நாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் தான் கரெக்ட். இதுக்கு வந்து நாம் 3 பிரமாணம் பயன்படுத்தி ப்ரூவ் பண்ணணும். ஜென்ரலாக என்ன 3 பிரமாணம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஸ்ருதி பிரமாணம், யுக்தி பிரமாணம், அனுபவ பிரமாணம். ஸ்ருதி, யுக்தி, அனுபவ, இது 3த்துலேயும் ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3ல் வந்து சங்கரர் இங்கே ஒரு பிரமாணத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுறார், கோட் பண்ணுறார். ஸ்ருதி யுக்தி பிரமாணமை கோட் பண்ணல. அப்படின்னா என்ன பிரமாணம் கோட் பண்ணுறார்? அனுபவ பிரமாணத்தை கோட் பண்ணுறார். ஸோ நாம் என்ன பண்ணலாம்? முதல்ல ஸ்ருதி யுக்தி என்ன சொல்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸ்ருதி பிரமாணம்னா உபநிஷத்தில் இதை பற்றின விஷயம் எங்கே இருக்குது, அதுதான் ஸ்ருதி பிரமாணம். சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. உத்தாலகோ ஹாருணி ஸ்வேதகேது புத்திரமுவாச்ச ஸ்வப்னாந்தம் மே சோம்ய விஜானீஹீதி யத்ரை தத் புருஷः ஸ்வபிதி நாம சதா சோம்ய ததா சம்பன்னோ பவதி ஸ்வமபீதோ பவதி தஸ்மாத் ஏனம் ஸ்வபீதித்ய யா சக்ஷதே ஸ்வம் ஹ்யபீதோ பவதி அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் ஒரு மந்திரத்தை சொல்கிறது. இந்த இவ்வளோ பெரிய மந்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு பர்சன் தூங்க போகும் பொழுது அவர் இல்லாமல் போய்விடுவது இல்லை அப்படின்னு உபனிஷத் வாக்கியமே இருக்குது. இப்போ சூன்யவாதியோட வாதம் என்ன? தூங்கும்போது இல்லாமல் போய்டும், எழுந்த உடனே வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து உபனிஷத் சொல்கிறது, ஒருத்தர் தூங்க போகும் பொழுது அவர் இல்லாமல் போவதில்லை அப்படின்னு வந்து இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸாகவே அவன் இருக்கான் அப்படின்னு இந்த மந்திரம் வந்து சொல்கிறது. சத் ஸ்வரூபமாகவே அவன் இருக்கான், அவனோட ஸ்வரூபத்தில் அவன் வந்து மர்ஜ் ஆயிடுறான். எப்போ? தூங்கும்போது. இப்போ உபனிஷத் வந்து அவன் அசத்தில் மர்ஜ் ஆயிடுறான்னு சொல்லலை, என்ன சொல்கிறது? சத்தில் மர்ஜ் ஆயிடுறான் அப்படின்னு தான் சொல்கிறது. தேர்ஃபோர் ஸ்ருதி பிரமாணம் வந்து இதை ப்ரூவ் பண்ணுறது, நத்திங்னஸ் இல்லை அப்படிங்கிறது ஸ்ருதி பிரமாணம் ப்ரூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன பிரமாணம் பார்க்கணும்? யுக்தி பிரமாணம். யுக்தினா லாஜிக்கல் ரீசனிங். இப்போ வந்து அதுக்கு நம்ம மாடர்ன் சயின்ஸையே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தெரியும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்கிறது? எதையுமே நம்மளால் டோட்டலாக அழிக்க முடியாது. ஒரு இருக்கிற விஷயத்தை என்றைக்குமே இல்லாததாக நம்மளால் ஆக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பானை இருக்குது, இப்போ பானை கீழே போட்டு உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இது வேறு ஒரு ஃபார்மில் இருக்கும், பானை ஃபார்மில் இருக்காது, ஆனால் மண் ஃபார்மில் அது கண்டினியூ ஆகும். பானை இல்லாமலேயே போகிறது இல்லை, இட் இஸ் எக்ஸிஸ்டன்ட் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம், அவ்வளோதான். அதனால டிஸ்ட்ரக்ஷனே நடக்கிறது இல்லை, அதாவது இல்லாமல் போகிற டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் என்னால் புதுசாக எதையும் க்ரியேட்டும் வந்து பண்ண முடியாது. நத்திங்லேருந்து என்ன வரும்? நத்திங் கம்ஸ்.
ஒன்றும் இல்லாததுலேருந்து ஏதாவது வரும் அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு யாராவது சொல்லிட்டா அப்படின்னா எவ்வளோ வசதியாக இருக்கும். என்ன வேணாலும் வர வைக்கலாம். நம்ம நத்திங்லேருந்து மட்டும் ஏதாவது வந்துடுத்துனா சமைக்கவே வேண்டாம், அப்படியே உட்காந்தோன்னா எல்லாம் வரும். நம்மளுக்கு ஸ்விக்கிக்கு கூட கால் பண்ணணும். அசத் சத்தா கன்வெர்ட் பண்ண முடியாது, சத்தை அசத்தா கன்வெர்ட் பண்ண முடியாது. நாசத்தோ வித்யதே பாவஹா நா பாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. இங்கே படிச்சிருக்கோம். இதை கீதாவோட 2nd சாப்டரில் பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிற நான் தூக்கத்தில் இல்லாத நானாக ஆக முடியாது. கரெக்டா? இருக்கிற நான் தூக்கத்தில் இல்லாத நானாக ஆக முடியாது. இல்லாத நான்லேருந்து மறுபடியும் தூங்கி எழுந்துக்கும் பொழுது இருக்கிற நானாக வர முடியாது. அதனால் தூங்கும்போது நான் எக்ஸிஸ்டண்ட், ஆனால் வேறு ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். அட்ரிபியூட்ஸ் எல்லாம் இல்லாத ஃபார்மில் நான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறேன். பாட்டு உடஞ்சிதுன்னா பாட்னஸ்ஸு போயிடும், ஆனால் வேறு ஒரு ஃபார்மில் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது. அது மாதிரி தூங்கும்போது என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடுறது. இண்டிவிஜுவாலிட்டி இல்லாத நான் பாட் இல்லாத களிமண் மாதிரி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இருக்கேன். இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது இது எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. த மொமெண்ட் நான் வந்து நோவர் அப்படின்னு ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலே நான் வந்து சுஷுப்தி அவஸ்தாலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு அர்த்தம். ஐ எம் அவுட் ஆஃப் சுஷுப்தி. அப்போது நான் டெஃபினட்டாக தூங்கும் பொழுதும் நான் இருக்கேன் இல்லையா? அப்போ யுக்தி பிரமாணம் என்ன சொல்கிறது? ஒரு இருக்கிற என்டிட்டி இல்லாததா ஆக முடியாது. இப்போ 3வது அனுபவ பிரமாணம். சங்கரர் வந்து அதை பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்கிறார். பிரத்யபிக்ஞா அப்படின்னா ரெக்கக்னிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ரீகாக்னிஷன் அப்படி நம்ம வந்து அதை படித்தோன்னா அழகாக புரியும். ரெக்கக்னிஷன் சொல்லும் பொழுது அந்த அர்த்தம் ஆகாது. ரீகாக்னிஷன். இப்போ முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத ரீகாக்னைஸ் பண்ணுறது தான் ரீகாக்னிஷன். அதை வந்து செல்ஃப் ரீகாக்னிஷன் பண்ணும் பொழுது அதை பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் வேறு ஒரு சமயத்தில் அடையாளம் கண்டு கொள்வதை பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்கிறோம். நான் முன்னாடி இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன், அதுதான் பிரத்யபிக்ஞா. இப்போ தூங்கி எழுந்த உடனே நாம் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறோம்? தூங்கி எழுந்த உடனே இப்போ யாரெல்லாம் தூங்கின்னு இருக்காளோ அவெல்லாம் எழுந்து சொல்லலாம். என்ன சொல்கிறோம்? நான் தூங்கினேன், எனக்கு எதுவுமே தெரியல, மழை பெஞ்சுதா அடித்து போட்டா மாதிரி நான் தூங்கினேன், எதுவுமே எனக்கு தெரியலை. அப்படின்னா தூங்கும்போது நான் இருந்திருக்கணுமா இல்லையா? டெஃபினட்டாக நான் தூங்கும்போது இருந்திருந்தால் தான் காத்தால தூங்கி எழுந்த உடனே நான் தூங்கினேன் அப்படின்னே என்னால் சொல்ல முடியும். இப்போ தூங்கினேன் அப்படிங்கிறது வேர்பா சப்ஜெக்டா? வேர்பு எப்படி சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்க முடியும்? இப்போ நான் இருந்தாகணும்ல, சப்ஜெக்ட் இருந்தால் தானே வேர்ப் இருக்க முடியும். அப்போது நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இல்லாமல் தூங்கினேன் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. அப்போ நான் தூங்கும்போது இருந்தேன், நான் தூங்கினேன், அந்த நான் இப்போது மூச்சுட்டேன். தூங்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன், அதே நானே தூங்கினேன், அதே நானே இப்போது தூக்கத்திலேருந்து மூச்சுட்டேன். இதுக்கு பேர் ரீகாக்னிஷன்.
I who slept before, that I am awake now. ஸோ ரீகாக்னிஷன் அப்படின்னா அந்த ஐயோட கண்டினியூவேஷனை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பேர் ரீகாக்னிஷன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன எனக்கு தெரியுமா, நான் தான் இருந்தேன்னு எனக்கு தெரியுமா, அப்புறம் நானே தான் தூங்க போகிறேன்னா, அப்புறம் தூங்கி எழுந்த உடனேயும் என்னால் அந்த நானை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியறதில்ல. நானே தான் தூங்கின நானே தான் இப்போது எழுந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது. அதுக்கு பேர் அந்த கண்டினியூட்டியை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பேர் பிரத்யபிக்ஞா. இப்போ வந்து ஐ ரெக்கக்னைஸ் யூ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரெக்கக்னைஸ் யூ அப்படின்னு வந்து சொன்னால் என்ன அர்த்தம் ஆகிறது? நான் முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்றது அர்த்தம் ஆகிறது. அப்போ பார்த்துருக்கேன், இப்போது உங்களை நான் மறுபடியும் அடையாளம் கண்டு கொள்கிறேன் இல்லையா? அப்போது முன்னாடி பார்த்ததோட அந்த பாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ ப்ரூவ் ஆகிறதா இல்லையா? ஐ ரெக்கக்னைஸ் யூ அப்படின்னு நான் இப்போ ப்ரெசண்ட்டில் பேசும் பொழுது என்ன அர்த்தம் ஆகிறது? என்னுடைய பாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கெட்ஸ் ப்ரூவ்டு இல்லையா? நான் இருந்தேன், அப்போ நான் இருந்தேன், அப்படி இருந்த நான் தான் இப்போது இப்படி இருக்கேன். அதுதான் நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ப்ரூவ் பண்ணுறது? முன்னாடியும் அந்த ஆப்ஜெக்ட்டு இருந்தது, பாஸ்ட்லேயும் அது எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்தது, இப்போ நான் தான் அதை பார்த்துட்டுருக்கேனே, அதனால் ப்ரெசண்ட்லேயும் அது எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது. அதை நான் வந்து இப்போது ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், ப்ரெசண்ட்லேயும் அது எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ அது வந்து அந்த ஆப்ஜெக்டோடைய கண்டினியூட்டியை குறிக்கிறது, அந்த ரீகாக்னிஷன் அப்படிங்கிறது இல்லையா? இப்போ நான் முழிச்சுக்கும் பொழுது நான் என்ன எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறேன்? நான் பாஸ்ட்டில் ஸ்லீப்பராக இருந்தேன், அதே நான் ப்ரெசண்ட்டில் இப்போ வேக்கராக இருக்கேன். நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து என்ன தானே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறேன்? நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்னையே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறேன்னா என்ன அர்த்தம் ஆகிறது? பாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கெட்ஸ் ப்ரூவ்டு இல்லையா? அதுதானே ரெக்கக்னிஷன். இப்போ பார்த்தோம் ரீகாக்னிஷன்னா என்னென்னு பார்த்தோம். நான் இப்போ ஒன்றத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் ஆகுறது? பாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணப்படுறது, அதனோட கண்டினியூட்டியாக தான் நான் இப்போ வந்து அதோட அந்த டிரான்சாக்ஷனே இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ ஸ்லீப்பராக இருந்த நான் இப்போது வேக்கராக இருக்கேன். இப்போ இப்படி செல்ஃப் ரெக்கக்னிஷன் பண்ணுறோமே, இதுவே நான் வந்து கண்டினியூஸாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். இப்போ செல்ஃப் கண்டினியூட்டி அது வந்து நான் தூங்கும் போதும் இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது. தூங்கும்போது ஐ ஆம் நாட் எக்ஸிஸ்டன்ட் அப்படிங்கிற தியரி இங்கே ரெஃப்யூட் பண்ணப்படுறது. இப்போ செல்ஃப் ரெக்கக்னிஷன் வந்து செல்ஃப் கண்டினியூட்டியை ப்ரூவ் பண்ணுறது. செல்ஃப் கண்டினியூட்டி நான் தூங்கும்போதும் இருந்தேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது. அப்படின்னா ஸ்லீப் அப்படிங்கிறது சூன்யம் இல்லை. பிரபோத சமயே முழிச்சுக்கும் போது அட் த டைம் ஆஃப் வேக்கிங் பிரத்யபிக்ஞாயதே நான் வந்து என்னை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறேன்? எந்த ஃபார்மில் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன்? பிராகஸ்வாப்சம். அது வந்து கோட்ஸில் போட்டுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்? நான் நன்னா தூங்கினேன், அதான் பிராகஸ்வாப்சம். நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு எப்போ சொல்கிறோம்? ஜாக்கிரத அவஸ்தாவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ முழிச்சுன்னு இருக்கிற நானே நன்னா தூங்கினேன், இதுக்கு பேர் பிரத்யபிக்ஞா. செல்ஃப் வந்து கண்டினியூஸாக அவைலபிளாக இருக்குது. ஜாக்கிரத், சுஷுப்தி, ஸ்வப்ன அவஸ்தாவில் நான் வந்து எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கேன். இந்த நான் வந்து மாறாத நான். ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னாவில் எப்படி இருப்பேன்னா நான் ப்ளஸ் அட்ரிபியூட்ஸ், இது தமிழ் நான். நான் ப்ளஸ் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். சுஷுப்தியில் நான் மட்டும்தான் இருப்பேன், ஆட்ரிபியூட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அன்லோக்கலைஸ்டு. ஜாக்கிரத அவஸ்தாவில் என்னோடய லொக்கேஷனை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். லாட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் கொடுத்து நான் எங்கே இருக்கேன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சுஷுப்தியில் நான் எங்கே லொக்கேட்டட்
தூங்கும்போது நம்மளுக்கு தெரியும், கட்டிலில் தான் படுத்துட்டு இருக்கோம், தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும். தூங்கின்னு இருக்கும்போது எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அப்போ வந்து we are not located, ஆட்ரிபியூட்ஸே கிடையாது இல்லையா. இப்போ கூட என்ன பண்ணிட்டு இருப்போம், சேரில் உட்காந்துன்னு தூங்கிட்டு இருப்போம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி தெரியும் நம்மளுக்கு, சேரில் உட்காந்து தூங்குறேன்னு. தூங்கிட்டோன்னா சேரில் உட்காந்து தூங்குறேன்னா, இல்லை ரூமில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கேன்னா, நான் சென்னையிலேயே தான் தூங்கிட்டு இருக்கேன்னா, எதுவுமே தெரியாது. அப்புறம் எல்லோரும் சத்தம் போட்டு சிரித்த உடனே எழுந்துப்போம், சொச்சோ அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ முடிச்சுட்டதுக்கப்புறம் பிரத்யபிக்ஞா பிரமாணம் மூலமாக ஸ்லீப் அப்படிங்கிறது நத்திங்னஸ் இல்லை அப்படின்னு நாமளே வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ மாத்தியாமிக புத்திசம் வந்து ரெஃப்யூட் பண்ணியாச்சு. இப்போ சில ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, சூன்யம் அப்படின்னு அந்த மாத்தியாமிக மதம் சொல்கிறதே அவள் வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸை தான் சூன்யம்னு சொல்கிறா அப்படின்னு சில ஸ்காலர்ஸ் இப்போ வந்து புதுசாக கிளம்பியிருக்கா. வேதாந்தன்ஸ் தான் தப்பாக புரிஞ்சுட்டு சூன்யவாதின்னு அவளை வந்து கேலி பண்ணுறா, வம்பு கிழக்கிறா அவளை. அவள் வந்து சூன்யம் அப்படிங்கிற பேரில் ஆட்ரிபியூட்லெஸ்னஸை தான் வந்து மீன் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா. டோட்டல் ஆப்சன்ஸை அவள் மீன் பண்ணலை. இப்போ வந்து சூன்யம் வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அவள் ஒத்துண்டானா, அவள் சொன்னான்னா நம்மளுக்கு நோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு பேரை கொடுத்துக்கோ, பியோர் எக்ஸிஸ்டன்ஸா நம்ம வந்து அவளை வந்து அக்செப்ட் பண்ணிடுறோம். அப்போ ஏன் சூன்யவாதம்னு உனக்கு ஒரு பேர் வச்சுக்கிற? வேதாந்தத்தில் ஆல்ரெடி அது வந்து சொல்லப்பட்டிருக்குல்ல, பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி வேதம் வந்து ஆல்ரெடி சொல்கிறது இல்லையா. அப்புறம் என்ன, புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேதம் இருக்குது இல்லையா. அப்புறம் நீ வந்து புத்தர் தான் அதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு வேற வந்து கிளைம் பண்ணிக்கிறியே இல்லையா. அப்போ சப்போஸ் சூன்யம் வந்து சத் அப்படின்னா, எவ்வளவோ ஆச்சாரியாஸ் இந்த லீனியேஜில் அந்த விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காளே, நீ ஏன் வந்து புத்திசம் ஒரு இசமை ஏன் வந்து நீ கிரியேட் பண்ணுற? இப்போ நம்மளுடைய இந்த பரம்பராவில் எந்த இசமும் இருக்கவே இருக்காது. இப்போ வந்து வியாசா இசம், நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சதாசிவ சமாரம்பாம், இதுதான் இருக்கும் இல்லையா. அதனால் வந்து சூன்யம் அப்படிங்கிறது வந்து வேதாந்தம் சொல்கிறதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் புத்திசமை நாம் ரெஃப்யூட் பண்ணுறோம். ஸோ வேதிக் டீச்சிங்கை மட்டும்தான் நாம் வந்து அக்செப்ட் பண்ணுறோம். தஸ்மை, அந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸுக்கு, என்னுடைய ரியல் நேச்சரான அந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஸோ டெம்பரரியாக அந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து தட்சிணாமூர்த்தியாக நான் வந்து அதை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் வந்து சங்கரர் அசத்வாதகா அதை வந்து ரெஃப்யூட் பண்ணுறார். சத்வாதகாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். சத்வாதம் எங்கேயோ கேட்டோம்ல நம்ம. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.